ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியிலே அநேக சாயி சொந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், இதிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த பிரார்த்தனையை சொல்லுகின்ற பிரார்த்தனையை என்ன பிரார்த்தனை என்று செவிமடுக்கிறீர்கள். அது நிறைவேற வேண்டும் என்று சிந்தனையிலே உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். அதன் மூலமாக அதை எடுத்து பாபாவிடத்திலே சமர்ப்பிக்கிறீர்கள். சமர்ப்பித்த பிரார்த்தனை அத்தனையுமே கண்டிப்பாக பாபாவினால் சரி செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அது பைசல் செய்யப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய சாயி சொந்தங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ட்விட்டர் மூலமாகவும் இந்த மாதிரி நேரடியாகவும் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும் அநேக ஊடக வாயில்களாக நமக்கு பிரார்த்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய பிரார்த்தனைகளை பாபாவிடத்திலே படித்து கொண்டே இருக்கிறோம். அந்த குறுஞ்செய்திகளுக்கு பதில் அனுப்புவது, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக அந்த தகவல்களுக்கு பதில் அனுப்புவது, பிரார்த்தனைகளை செய்து நம்பிக்கை வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொண்டிருப்பது என்று இதே வேளையிலே காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே ஆரம்பித்து, பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லிவிட்டால் நாம் பிரம்ம முகூர்த்தத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அந்த நேரத்திலே எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று யாரும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அநேக சாய் சொந்தங்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே என்று காலையிலே நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற பொழுதே என்னை கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிடுகின்ற பொழுது ஏற்கனவே செய்கின்ற பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை. அதிலுமே வெளிநாடுகளிலிருந்து செய்யக்கூடிய அன்பர்கள் சாய் சொந்தங்கள் அவர்களுக்கு நேரம் தெரிவதில்லை. நேர வித்தியாசம் இருக்கிறதுனாலே அவர்கள் அந்த நேரத்திலே தொடர்பு கொள்கிறார்கள். ஆகினாலே அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம், இந்திய நேரப்படி 11 மணிக்கு மேலாக தொடர்பு கொள்ளுங்கள். இரவு 9 மணி 10 மணிக்கு உள்ளாக தொடர்பு கொள்ளுங்கள். எந்த நேரத்திலுமே உங்களுக்காக கண்டிப்பாக நேரம் இருக்கும்பொழுது எடுத்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், பிரார்த்தனை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அது எத்தகைய பிரார்த்தனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு சில சாய் சொந்தங்கள் ஒரே நாளிலே 9 முறை 10 முறை பிரார்த்தனை செய்ய என்று சொல்லுகிறார். அதற்கெல்லாம் கண்டிப்பாக பாபா செவி மடுக்க மாட்டார். ஒருவேளை நான் எடுத்து பிரார்த்தனை செய்வேன், நான் எடுத்து அதை பேசுவேன். கண்டிப்பாக அதற்கு பாபாவிடத்தில் இடம் இல்லை. ஒரு பிரார்த்தனை ஒரு நாளைக்கு ஒரு பிரார்த்தனை செய்தால் மட்டும்தான் அதற்கு பாபாவிடத்திலே அது எடுத்துக்கொள்ளப்படும். ஆகினாலே அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அநேக பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நேரமின்மை காரணமாக ஒரு சில பிரார்த்தனைகளை நாம் சொல்லியாக வேண்டும். தொடர்ச்சியாக நம்மிடத்தில் பிரார்த்தனைக்காக வந்திருக்கிற அந்த பிரேம் என்பவருக்கு வயிற்றிலே அந்த ஒரு பகுதி, முக்கியமான பகுதி கல்லீரல், அந்த ஈரல் கெட்டு போயிட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறார்கள். அது நல்லபடியாக நடந்து அவர் மீண்டும் வந்து இந்த ஆலயத்திலே படியேறி பாபாவிடத்திலே மீண்டும் சேவைகளை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதுபோல நம்முடைய சாய் மிராக்கள் குழுவில் இங்கே பாருங்கள், நிறைய அன்பர்கள் இருக்கிறாங்க. தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறாங்க. ராதா அப்படிங்கிற அவங்களுடைய நண்பர் ஒருத்தவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த பிரார்த்தனையின் மூலமாக, கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் எல்லாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை சக்தி சாயப்பாடத்தில் அந்த வேண்டுகோள் நாம் எல்லாம் இணைந்து செய்து இருக்கிற அந்த வேண்டுகோள் சாயப்பாவை அடைந்து அவர் கண்டிருந்து பார்த்து அந்த ராதாவுடைய அந்த ஆரோக்கிய குறைபாட்டை சரி செய்து மீண்டும் குறைவில்லாத ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வருவார்கள்.
அதன் மூலமாக தனலட்சுமி அம்மாள்